இமாச்சல பிரதேசத்தின் கங்ரா, குலு மாவட்டங்களில் மேகவெடிப்புடன் கூடிய மழையால் 3 பேர் உயிரிழந்த நிலையில் காணாமல் போன 2 பேரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் முகிலன் இணைந்திருக்கிறார். முகிலன், அந்த மாநிலத்தில் எங்கெங்கெல்லாம் மழை பெய்து வருகிறது? தற்போதைய நிலவரம் என்ன? லாவண்யா, கடந்த 2 நாட்களாக இமாச்சலின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. மேகவெடிப்பும் அடுத்தடுத்து ஏற்பட்டிருக்கிறது. இதனால் பலத்த சேதம் ஏற்பட்டிருப்பதாக தற்போது தகவல் வெளியாகிருக்கிறது. குறிப்பாக காங்ரா மற்றும் குலு பகுதிகளில் மிக கனமழையானது பெய்திருக்கிறது. இதனால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக இந்த காங்ரா என்ற பகுதியில் சுமார் 10 பேர் அடித்து செல்லப்பட்டிருக்கின்றனர். இவர்கள் அனைவருமே அந்த காங்ரா பகுதியில் இருக்கக்கூடிய நதியில் அந்த ஒரு கட்டட பணியானது நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பணியில் அங்கே அந்த நதி ஓரத்திலேயே இருந்து வேலை செய்து கொண்டிருந்தவர்கள் இவர்களை இந்த காட்டாற்று வெள்ளமானது அடித்து சென்றிருக்கிறது. இதில் தற்போது வரை 3 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் 2 பேர்களின் உடல்கள் தற்போது மீட்கப்பட்டதாக தகவல் வெளியாகிறது. மேலும் உள்ள அந்த எஞ்சிய 7 பேரை தேடும் பணியும் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இன்றும் கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தற்போது வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மற்ற பகுதிகள், அது குழு பகுதிகளிலும் அந்த பல்வேறு பகுதிகளை இணைக்கக்கூடிய அந்த பிரதான சாலைகள் மற்றும் தேசிய நெடுஞ்சாலைகளிலும் சேதம் ஏற்பட்டிருக்கிறது. தற்போது அந்தந்த பகுதிகளில் வாகனங்கள் பல்வேறு இடங்களில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக இமாச்சல் பிரதேசத்தில் இது அந்த சுற்றுலா சீசன் என்று சொல்வார்கள். பலரும் அந்த பகுதியில் கூடுவார்கள். இதனால் இந்த சுற்றுலா பயணிகள் ஏதேனும் பகுதிகளில் தற்போது சிக்கியிருக்கிறார்களா என்பதையும் தற்போது அந்த மாநில அரசானது தற்போது கணக்கெடுத்து வருகிறது. என்டிஆர்எஃப் தற்போது தங்களது குழுக்களையும் அனுப்பியுள்ளனர். தற்போது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல காங்ரா, சிம்லா, மண்டி மற்றும் சம்பா போன்ற பகுதிகளில் அதிக மழையானது பெய்திருக்கிறது. தற்போது இந்த மாநில நிர்வாகம் முழு தயார் நிலையில் இருப்பதாகவும் தற்போது இந்த என்னென்ன மீட்பு பணிகளில் ஈடுபட வேண்டுமோ அல்லது அதற்கு தேவையான ஆட்களை கொண்டு வருவது போன்ற அந்த பணிகள் தற்போது மும்முரமாக ஈடுபட்டு வருவதாக தகவல் வெளியாக இருக்கிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி முகிலன்.